21ஆம் சங்கீதம் முதல் 25ஆம் சங்கீதம் வரை 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. கர்த்தரை பகைக்கிறவர்களை கண்டுபிடிப்பது எது? கர்த்தரின் வலதுகரம். 21ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 2. டேஸ் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 3. எது மெழுகு போலாகி குடல்களின் நடுவே உருகிற்று? இருதயம். 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 4. எவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். 22ஆம் சங்கீதம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 5. எவர்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள்? பூமியின் செல்வவான்கள். 22ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஜீவனுள்ள நாளெல்லாம் தன்னை எவைகள் தொடரும் என்று தாவீது கூறுகிறார்? நன்மையும் கிருபையும். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 7. கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தப்பட்டது எது? பூமி. 24ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 8. கர்த்தர் உலகத்தை எதற்கு மேலாக ஸ்தாபித்தார்? நதிகளுக்கு மேலாக. 24ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. கர்த்தர் யாருக்கு வழியை தெரிவிக்கிறார்? பாவிகளுக்கு. 25ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 10. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருப்பது எது? கர்த்தருடைய இரகசியம். 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். காட் பிளஸ் யூ.